3.5ல ஃபோர்த் சம்மு. இந்த மாதிரி 2 டேர்மை கொடுத்துட்டு அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஃபார்மேட்டுன்னு தெரியும் நமக்கு ஏற்கனவே. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் தான். இது பவர் மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர். இது மேலே போச்சுன்னா ஒய் பவர் -2. அப்போ சாதாரண டிவிஷன் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ஸ்கொயரை டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் தான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். முதல்ல ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இதை டிவிஷன் பண்ணிக்குவோம். முன்னாடி நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஆன்சரில் வரும்போது. அப்படியே பண்ணிக்கலாம், இப்படி ஒன்றும் பண்ணலாம். சரி, முன்னாடியே பண்ணிக்கலாம். முதல்ல ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். எப்படி அதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர். அப்போ டிவைட்னா என்ன பண்ணுறோம்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் -2 இல்லையா. அப்போ இன்வர்ஸு இது தலைகீழ திரும்பிச்சுன்னா தான் இது பவர் -2வாக இருக்கும் இல்லையா. அப்போது இது எப்படி இருக்குது? இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a -4 டிவைடட் பை 3a ஸ்கொயர் -3 டிவைடட் என்னது பாது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a -8 டிவைடட் 2a ஸ்கொயர் -2a -4 இல்லையா. இப்போ டிவிஷனில் இருக்குது இல்லையா. ஸ்கொயரு இதுவும் ஸ்கொயரில் வச்சுங்க. ஸ்கொயர் வேணாம், ஸ்கொயர் வேண்டாம். நம்ம இது எக்ஸு ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் இதை இன்வர்ஸாக மாற்றோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டோம் இல்லையா. ஸோ நம்ம இதை தலைகீழ மாற்றிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a -4 டிவைடட் பை 3a ஸ்கொயர் -3 இன்ட்டு, ஏன்னா இது இன்வர்ஸாக மாறப்போகுது இல்லையா. 2a ஸ்கொயர் -2a -4 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 2a -8. ஓகேங்களா? என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக மாற்றணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்து ஃபேக்டர்ஸாக மாற்றலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a -4 எப்படி மாற்றலாம்? -4 3. அப்போ என்ன -1 4 இல்லையா. அப்போ இதோட ஃபேக்டர்ஸு a -1 a + 4. அடுத்து எந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? 3 × a ஸ்கொயர் -1 இல்லையா. 1 ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒன்று தானே. அப்போ இது எப்படியா மாறும்? 3 × a -1 அப்புறம் a + 1. இது எப்படி மாறும்? 2 காமனாக வெளியேற்றுட்டா a ஸ்கொயர் -1 -1 -2 -1a வெறும் a தான் வரும் இல்லையா. -a -2. அப்போ -2 -1 என்ன வரும்? 1 -2. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? a + 1 a -2. அடுத்து இதோட ஃபேக்டர்ஸு -8 2 4 2 இல்லையா. 4 2. இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2a -8. எங்கே 2 மைனஸ் வரும்? இங்கே மைனஸ் வரும் இல்லையா. அப்போது a + 4 இது a -2 ஆச்சுங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஃபேக்டர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். a -1 a + 4 டிவைடட் பை 3 × a -1 a + 1 இன்ட்டு இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? இங்கே இருக்குது இல்லையா, 2 வரும். 2 × a + 1 a -2 டிவைடட் பை இது என்னதுப்பா? a + 4 a -2. இப்போ நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் that is x ஸ்கொயர் y பவர் -2. ஓகேங்களா. இதன்படி நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் இந்த 2 எல்லா உள்ள இருக்கிற எல்லா டேர்மும் ஸ்கொயர் ஆகும் இல்லையா. அப்போ இது எப்படி ஆகும்? a -1 ஹோல் ஸ்கொயர்
a ப்ளஸ் 4 ஸ்கொயர் டிவைடட் பை 9 இது a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது என்னதுப்பா 4 a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆயிடுச்சு இல்லையா தேவையில்ல பிரேஸ் a மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆகிடும் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் மிச்சனது 4/9 அவ்வளோதான் சம் தேங்க்யூ